ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமோ பலத்த கரமோ உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றோ இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யோத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயமளித்தாரே. இஸ்ரவேலன் ஜனமிய வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாய் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். நம்முடைய நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போம். ஹீப்ரூ சாப்டர் 3 and verse 14. நாம் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருப்போம் என்றால் நாம் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருக்கணும். இருக்க முடியுமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்க பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா கிறிஸ்துவனிடத்திலே பங்கு உங்களுக்கு இருக்கா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த உலகம், நான் வாழ்கிற இந்த பூமி கர்த்தர் ஆளுகை செய்யல. அல்லேலூயா சொல்லுவோமா? இது சத்ருனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இது இத மனசுல வச்சுக்கணும். We are not living in a world which is reigned by God. அது ஆயிரங்கால அரசாட்சி தான் அது வரும். அதுலதான் ஆண்டவர் ஆளுகை செய்வார். இப்பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை பிசாசின் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? இதை நம்பிதான் ஆகணும். வேதம் அப்படித்தான் சொல்லுது. ஆண்டவரிடத்துல அவரை உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் ஒரு வினாடியில, ஒரு நிமிஷத்துல அத்தனை ராஜ்யத்தையும் மகிமையை காண்பித்து விட்டு ஆண்டவர்கிட்ட அவன் சொல்றான், சாத்தான் சொல்றான், இவைகள் எல்லா மகிமையும் ஐஸ்வர்யமும் என் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ did Jesus ever dispute it? ஆண்டவர் அதை டிஸ்பியூட் பண்ணாரா? இது என்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் நான் உமக்கு தருகிறேன். அப்படி என்றால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் விடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. We are living in a world
lieth in wickedness. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் ஆளுகை செய்கிற அந்த பரலோகம் அல்ல, இது பூமி அந்த பொல்லாங்கனுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பொல்லாங்கனுக்குள் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்திலே கர்த்தர் இந்த பொல்லாங்கனிடத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படி அவர் இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவர் மீட்பை சம்பாதித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் அவர் ரத்தத்தை சிந்தி சம்பாதித்ததற்கு அப்புறம் இந்த உலகம் கர்த்தருடைய கரத்திலே மாறல. அல்லேலூயா சொல்லுவோமா? இது இன்னும் இது பொல்லாங்கனுக்குள்ளே தான் விடப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ரத்தத்தை சிந்தி சம்பாதித்து மீட்பை சம்பாதித்து கொடுத்து விட்டு அவர் தம்முடைய வார்த்தையையும் இந்த உலகத்திலே வைத்து விட்டு தம்முடைய அழியாத வார்த்தையையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து விட்டு இந்த பொல்லாங்கனுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் கையிலும் என் கையிலும் இந்த அழியாத வார்த்தையை கொடுத்து விட்டு இந்த வார்த்தையின் வெளிப்பாடை வெளிச்சத்தை நமக்கு காண்பிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவரும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட இந்த உலகத்திலே கர்த்தருடைய மீட்பும் அவருடைய வசனமும் அந்த ஆவியானவருடைய அசைவாடுதலும் இருக்கிறது. ஆனாலும் இது பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட உலகம். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இட் இஸ் நாட் இன் தி ஹேண்ட் ஆஃப் காட். இது ஒரு நாள் ஆண்டவருடைய கரத்திலே வரும். எனக்கு அன்புக்குரியவர்களே, அவன் சொல்றான், இது எல்லாம் என் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் never disputed it. ஆனால் 28ஆம் அதிகாரம் மத்தேயு 18வது வசனத்திலே அவர் பரத்துக்கு ஏறும்போது சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தை ஜெயித்து விட்டார். ஆனால் இந்த பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட நாமும் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெயிப்பதற்கு தான் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. நாம் ஜெயிப்பதற்கு தான் அவருடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம் ஜெயிப்பதற்கு தான் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா இந்த பேக்ரவுண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். You are living in a wicked world. The world lieth in wickedness. அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்ளணுமா? நல்லா கவனிங்க. இந்த பொல்லாத உலகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய அபிஷேகம், அவருடைய ரத்தம் நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆகையினாலே அந்த ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்ளணும். அவர் மீது வைத்திருக்கிற இந்த நம்பிக்கையை நான் உறுதியாய் பற்றிக் கொள்ளணுமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இது ரொம்ப கடினமான ஒரு காரியம். டோன்ட் திங்க் இட் ஜஸ்ட் ஈஸி. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் அந்த 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, இது பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட இது உலகமாய் இருக்கிறபடியினாலே அவன் உங்களுடைய விசுவாசத்தை குறைத்துக் கொண்டே வருவான், அவிசுவாசத்தை கொண்டு வருவான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அந்த நம்பிக்கையை நான் உறுதியாய் பற்றி பிடிப்பதற்கு எனக்குள்ளே ஒரு அவிசுவாசம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் இவரை பிடிச்சுக்கிட்டு இந்த உலகத்துல கஷ்டப்படும்? ஒரு அவிசுவாசம் வந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது, ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்வதற்கு, பற்றிக்கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த உலகத்தில், இந்த பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற அந்த அதிபதி என்ன செய்வானா? நம்மை வஞ்சித்துக் கொண்டே இருப்பானாம். 13வது வசனத்தில் வேதம் சொல்லு, பாவத்தினாலே வஞ்சனை வஞ்சித்துக் கொண்டே இருப்பானாம். இந்த பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட உலகத்தில் நாம் இருக்கிறபடியினாலே நான் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளணும்னா இவைகளுக்கு மேலாய் நான் உறுதியாய் பற்றிக் கொள்ளணும். என் விசுவாசம் குறைந்து கொண்டே வரும், என் விசுவாசத்தை அவிசுவாசமாக்கி கொண்டே வரும். அந்த பொல்லாங்கனுக்குள் இருக்கவாய் என்னை வஞ்சித்துக் கொண்டே இருப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் அவரை பற்றிக்கிற, ஏன் அவரை பிடித்திருக்கிற? அவனை இதை பாரு, இந்த இடத்துல அவன் சொல்றான, ஒரு வினாடியிலே ஆண்டவருக்கு அத்தனை ராஜ்யத்தின் மகிமையை காட்டிவிட்டு என்னை நீ தொழுதுகொள், இந்த ராஜ்யம் முழுவதையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். நான் பற்றி பிடித்துக் கொள்கிறதின் அந்த உறுதி தளர்ந்து போய்விடும். அல்லேலூயா சொல்லுவோமா? You will loosen your grip when you are confronted with the devil. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்தில் அநேக வஞ்சிக்கிற ஆவிகள் உண்டு, அநேக உன்னை வஞ்சிக்கிறவர்கள் உண்டு.
வேறு சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள் உண்டு. அவர்கள் வஞ்சிக்கிறபடியினாலே நீ ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த 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 உறுதியை நீ விட்டு விடுவாய். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் உறுதியாய் நான் பற்றி கொண்டிருப்பேனாயில் எனக்கு கிறிஸ்துவனிடத்திலே பங்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் நீ உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிறதும் பிடிக்காததற்கும் ஒரு 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 பலன் என்ன? கிறிஸ்துவனிடத்திலே பங்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? பேதுருவினிடத்திலே நல்லா கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு. இந்த பங்கு என்ன? ஆண்டவர் சொல்றாரு, அவன் பேதுருவ கால கழுவுறதுக்கு ஆண்டவர் போறார் 13ஆம் அதிகாரம் யோவான்ல. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்னுடைய கால்களை கழுவக்கூடாது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ரூத் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், அங்கு ரூத் அவளுடைய மாமியை விடாமல் பற்றி கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஆனால் அந்த நவோமி என்ன சொல்றா? நீ என்ன பற்றி கொண்டு என்ன பிரயோஜனம்? நீ மோவாப் தேசத்தில் போய் ஒரு கணவனை நீ திருமணம் பண்ணி நல்ல சுகமாய் வாழு என்று சொல்லுகிறாள். நல்லா கவனிங்க. அவள் விடாமல் பற்றி கொண்டாள். ஆனால் நவோமி சொல்றா, நீ விட்டு விட்டு நீ மோவாபுக்கு போ அப்படி என்று சொல்லுகிறாள். ஆனால் வசனம் வாசிக்கிறதுல பார்க்கிறோம், அந்த ரூத்துனுடைய மன உறுதியை கண்டு அவள் நவோமி அதற்கப்புறம் அதை பத்தி பேசல. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், உங்களுடைய மன உறுதியை கண்டு பிசாசு உன்னை விட்டு விலகி போவான். கரந்தட்டி ஆண்டவருக்கு என்ன? நீ பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற உண்மைதான். ரூத்து விடாமல் பற்றி பிடித்துக் கொண்டாள். ஆனால் அவளுக்கும் ஒரு சோதனை வந்தது. நீ போ, மோவாபுக்கு போ என்று அவளுக்கு ஒரு மாமியாரே சொல்றா. அப்போது அவள் மன உறுதியை கண்டு அவளிடத்தில் பேசல. அல்லேலூயா சொல்லுவோமா? உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. இந்த பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட இந்த உலகத்தில் பேதுரு சொல்றான், ஆண்டவரே இந்த உலகத்தின் அத்தனை காரியங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே. நல்லா கவனிங்க. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பிடித்துக் கொண்டமே, எனக்கு என்ன கொடுக்க போகிறேன்? இதுதான் கிறிஸ்துவனிடத்தில் உள்ள பங்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆவிக்குரிய பங்கு இல்ல, மாத்திரமல்ல, பரலோகம் மாத்திரமல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்தவைகளை என் நாமத்தின் நிமித்தம் நீ எவைகளை இழந்தாயோ அதை 100 மடங்கு இம்மையிலும் மறுமையில நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்வாய். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் கிறிஸ்துவனிடத்தில் பங்கு. இன்றைக்கு நான் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறதன் பலன் என்ன? இந்த உலகத்தில் நான் இழந்தவைகளை நான் பெற்றுக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த அம்மா சொல்லிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் சொல்றாங்க, சொத்து போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு. அப்போ கிறிஸ்துவனிடத்துல பங்கு என்ன? அந்த சொத்து தமக்கு கிடைக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லது அந்த சொத்தினுடைய பண கிரயமாவது நமக்கு கிடைக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவை அப்படியே விடாமல் பற்றிக் கொண்டிருப்பதன் ரகசியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அது போராட்டங்களோடு கூட. பேதுருட்ட ஆண்டவர் சொல்றாரு, துன்பத்தோடு கூட 100 மடங்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? துன்பம் இருக்கும், அவன் மச்சினி இவளை அடிப்பா, எல்லாம் செய்வா, ஆனாலும் கர்த்தர் விடாமல் காத்துக்கொள்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆரம்பத்திலே கொண்டிருந்த இந்த நம்பிக்கை, இந்த பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட உலகத்திலே விடப்பட்ட நீயும் நானும் என் ஆண்டவரை விடாமல் பற்றிக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பொழுதுதான் கிறிஸ்துவனிடத்திலே நமக்கு பங்கு. எனக்கு அன்புக்குரியவர்களே, 1-2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அத கடைசி வரைக்கும் பற்றிக் கொள்ளணுமா? அதான் நீங்க 1 கொரிந்தியர் 15:19 நீங்க வாசி பாத்தீங்கன்னா, இம்மைக்காக மாத்திரம் நீங்க ஆண்டவரை பற்றி கொண்டீங்கன்னா நீங்க பரிதவிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் அவரை நீங்கள் பற்றி உறுதியாய் பற்றி கொண்டிருப்பீங்கன்னா இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுவோமா?
இம்மையில மாத்திரம் ஆசீர்வாதத்தை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. அல்லேலூயா சொல்லும். அதுக்கு நீங்க அவனை பிடிச்சுக்கங்க. திருப்பதியில போய் பெரிய உண்டியல்ல போடுங்க, அவன் உங்களுக்கு நிறைய திரும்பி கொடுப்பான். அதுக்கு தான் போறாங்க எல்லாரும். அவன் 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 he is the king of prosperity. Hallelujah சொல்லுவோமா? Hallelujah, hallelujah. If I side slightly towards the devil, I also can have crores of rupees. Hallelujah சொல்லுவோமா? Hallelujah, hallelujah, hallelujah. If prosperity is the index of your portion with God, you are totally deceived. It is not only the prosperity, it is the prosperity of the gospel of God, the eternal kingdom of God. Hallelujah chaloma. Hallelujah, 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 hallelujah. வெளிப்படுத்தல் 2:25 3:11 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உனக்குள் இருக்கிறதை நீ கடைசி வரைக்கும் பற்றி பிடித்துக் கொண்டிருப்பாய் என்றால். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில நீ கடைசி மட்டும் உறுதியா இருப்பீங்கன்னா, அந்த ரூத்த மனசுல வச்சுக்கோங்க பிரியமானவர்களே. அவை விடாமல் பற்றி கொண்டாள். Even when she was tempted by her own mother-in-law, அவள் அப்படியும் அதை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தாள், மன உறுதியாய் இருந்தாள். ஆகையினால் தான் அவளுடைய வயிற்றிலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சம் புறப்பட்டு வந்தது. கரந்தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அந்த நம்பிக்கை என்று சொல்லிட்டேன், அதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல விளக்கம் கொடுத்துட்டேன். இப்பொழுது ஓர் 2 காரியத்தை எவை என்று முக்கியமாய் சொல்லப்படுறேன். 2, அதாவது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18-19 2 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு வேதம் சொல்லுகிறது, தலையாகிய கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டுமாம். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க. இந்த பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட உலகம், நான் பழையபடி அதை சொல்றேன். இது இங்கிலீஷ்ல 19வது வசனம், தமிழ்ல 18வது வசனம். அந்த தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளணுமா? 19வது வசனத்துல அங்கு இந்த உலகத்தில் இருக்கிற வஞ்சனைகள் காணப்படும். 19வது வசனத்தை யாராவது வாசிங்க. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனைகளிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தம் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிறவர்களை உங்களுடைய பங்கை உங்களிடத்திலிருந்து பறித்துக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த பொல்லாங்கனுக்குள் இருக்கிற நான் இயேசுவை நான் பற்றி பிடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு பங்கு உண்டு. தலையாகிய கிறிஸ்துவை நான் பற்றி பிடிச்சுக்கிட்டு இருந்தா பங்கு உண்டு என்று நாம் நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் பக்க வழியாய் சிலர் என்ன பண்ணுவாங்களாம்? தேவ தூதர்களுக்கு ஆராதனை செய்வாங்களாம். நான் சென்ற 2-3 ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பாக நான் எங்கள் ஆலயத்திலே ஆராதனை முடிச்சு விட்டு நான் இப்படி வந்தேன். இந்த ப்ளூ கிராஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அங்க திரும்பணும். அங்க ஒரு பெரிய டிராபிக் ஜாம், அங்க ஒரு பெரிய டிராபிக் ஜாம். அப்பொழுது அந்த ஒரு ஊர்வலம் மாதிரி போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க நடுவுல ஒரு கார் நிக்குது. அதனால அந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல. அப்ப அந்த கார் எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்தேன். அங்க நம்ம பிஷப் யார் இருக்கா? நம்ம பிஷப் போயிட்டு இருக்காரு. ஊர்வலம் போயிட்டு இருக்கு. பட்டாசு வெடிக்கிறான். நான் நினைச்சேன் பட்டாசு வெடிக்கிறோன்னு ஒரு சாவு ஊர்வலம் தான் போகுதுன்னு நினைச்சேன். தயவு செய்து மன்னிச்சுக்கீங்க. தேவ தூதர்களுக்கு ஆராதனை செய்யும் அந்த ஊர்வலத்துல அநேக ஆவிக்குரிய ஜனங்களும் போய் கொண்டிருக்கிறாங்க. அவருக்கு ஊர்வலம் வச்சதை நான் கடிந்து கொள்ளல. ஆனால் ஆவிக்குரிய மக்கள் என்று சொல்லிக் கொள்கிறவங்க அந்த ஊர்வலத்திலே போய் கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய போக்கஸை மாற்றுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ள அங்கு காணாதவைகளை அவர்கள் பார்த்ததாக அவர்கள் சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே.
அநேக விதமான டாக்டரின்ஸை புகுத்தி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம ஆலயத்திலிருந்து கடந்து போய் திருநெல்வேலியில இருக்கிற ஒரு மனுஷன் அவர் பேஸ்புக்ல எழுதி இருக்கிறார், I have been baptized by none other than Jesus Christ himself. நான் இயேசு கிறிஸ்துவே எனக்கு ஞான ஸ்நானம் கொடுத்திருக்கிறார், நான் இனி இனிமே எதற்காக ஞான ஸ்நானம் எடுக்கணும்? காணாதவைகளை அவர்கள் கண்டவர்களாக இயேசு கிறிஸ்து இவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தாராம். காணாதவைகளை அவர்கள் புகுத்துக்கிறாங்க. அதனால இந்த மதில் மேல் பூனை, சரியா? இன்னைக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி உங்க இதுல ஞான ஸ்நானம் பத்தி பேசினாங்களா? எடுக்கணும்னு சொன்னாங்களா, எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? நான் யாருன்னு கேட்டேனா? சில ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி செல்வியுடைய மாமியார் ஞான ஸ்நானம் எடுக்கணும்னு அவங்க உணர்ந்துட்டாங்க, சரிதானே? ஆனா அவங்க ஆலயத்துக்கு வந்திருக்கும் பொழுது இப்போ என்ன பண்றாங்கன்னா, பாஸ்டர்ஸ் பேச மாட்டாங்க ஞான ஸ்நானத்தை பத்தி. ஏன்னா அவங்க பாஸ்டர் பேசினாங்கன்னா என்ன எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால லே பிரீச்சர்ஸ் பேச விட்டுறாங்க. அந்த லே பிரீச்சர்ஸ் அவங்க இந்த பாஸ்டர்ஸ் ப்ராம்ப்டிங் த லே பிரீச்சர்ஸ் டு பிரீச் ஒன்லி லைக் தட். அல்லேலூயா சொல்லுவோமா? அன்னைக்கு பேசின எங்க லே பிரீச்சர் எங்க சர்ச்சில், ஞான ஸ்நானம் நீங்க குழந்தை ஞான ஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா வேற எந்த ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த அருமையான தாய் எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க அன்னைக்கு இடர்ல அடைஞ்சிட்டாங்க. இது யாரு? இதுக்கு யாரு? who has to pay a price for this? அநேகர் பக்கவாட்டிலே நுழைந்து தலையாகிய கிறிஸ்துவை பற்றிக் கொள்வதற்கு அநேக காரியங்களை நம்மை திசை திருப்பி விடுவாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுடைய அந்த அடுத்த வசனம் வாசிங்க, அந்த கொலோசியர்ல 19வது வசனம் கடைசி பகுதி. இல்ல அதுக்கு முன்னாடி எப்ப எழுந்து போவோம்? இருமாப்பு கொண்டவர்கள். அப்ப அந்த பேஸ்புக்ல சொன்னேன், I am baptized none other than Jesus Christ. என்ன இருமாப்பு இல்ல? I am baptized by Jesus Christ himself. அந்த இருமாப்பு அநேக நேரத்தில் இப்படிதான் தம்பி. உங்களை அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை காக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் மேலை நாட்டுக்கு போனேன்னா அங்க ஒரு பெரிய இது என்ன பெரிய ஒரு டாக்டர்னா கிரேஸ் ஆஃப் காட். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய கிருபை 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 கிருபைனா பேசிக்கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஆண்டவருடைய கிருபையை நான் மட்டுப்படுத்தல, ஆனால் எவன் மீது கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மீது தான் சித்தமா இருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? Don't all the time talk about it's an unmerited favor, it is given to unmerited people. No! Even to get the grace from God, God has to choose his people. Hallelujah சொல்லுவோமா? வேதம் நல்லா சொல்லுது பிரியமானவர்களே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உன்னுடைய விசுவாசம் கிரியைகளினாலே அது பலப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த கிரியைகள் என்ன? ஆவியின் கனிகள். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ விசுவாசம் இருந்துச்சுன்னா உன்கிட்ட சார்ந்த இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இது கனிகள் காணப்படணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இச்சை அடக்கம் இருந்தாதான் அந்த விசுவாசம் வர்த்திக்கப்படும். அல்லேலூயா. கிரியைகளினாலே அது பலப்படணும். கிருபையும் அப்படித்தான், தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர். அப்போ if you say that it is an unmerited favor, it is given to an unmerited people. எல்லாத்துக்கும் கொடுக்கிறார்னா தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் கிருபை என்று சொல்றாரு. அப்போ உன்னிடத்துல கிரியை காணப்படணுமே, என்னிடத்துல தாழ்மை காணப்படணுமே. கர்த்தருடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ள தாழ்மையை பெற்றுக்கொள்ளணுமே. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் இருமாப்புள்ளவர்கள் பக்க வழியாய் நுழைந்து தலையாகிய கிறிஸ்துவை பற்றிக் கொள்வதிலிருந்து உன்னை விடுபட செய்வாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா?
அல்லேலூயா. மார்க் 10 வாசிக்கிறோம். அங்கு ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன், அவனுக்கு பாருங்க, இந்த பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட உலகம். ஒரு கையில அவன் என்ன பிடிச்சுக்கிட்டு இருக்கான்? தன்னுடைய சொத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு கையில ஆண்டவருடைய நித்திய ஜீவன் எனக்கு வேணும்னு சொல்றான். அல்லேலூயா சொல்லுவோமா? இக்கரையில ஒரு கால், அக்கறையில ஒரு கால். தலையாகிய கிறிஸ்துவை தான் நீ பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பற்றி பிடித்துக் கொண்ட நீ இந்த கையை எடுத்துட்டு 2 கையை வைத்து ஆண்டவரை பிடிச்சு கொண்டனா, ஆண்டவர் 2 கைகளிலும் உலக நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். கரந்தட்டி ஆண்டவருக்கு. As long as I lay my hand upon this world, இந்த உலகத்தின் மேலே என் கரம் இருக்கிற வரைக்கும் என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பிடித்துக்கொள். அல்லேலூயா சொல்லுவோமா? தலையாகிய கிறிஸ்துவை பிடித்துக்கொள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் இன்னொரு மனுஷனை குறித்து வாசித்ததில், சீமோன் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் வாசிக்கும். அங்கு சமாரியா பட்டணத்தில் அங்கு பிலிப்பு என்கிறவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அது பயங்கரமான அற்புதங்கள் நடைபெறுகிறது. சப்பானிகள் எழுந்து நடக்கிறாங்க, குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், பெரிய அற்புதங்கள் நடைபெறும். இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறவன் அவனும் ஞான ஸ்நானம் எடுக்கிறானா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானா. விசுவாசித்துட்டு அங்கு வேதம் சொல்லுகிறது, பிலிப்பை பற்றி கொண்டு, அது எந்த வசனம்? 13வது வசனம். ஞானஸ்நானம் எடுக்கிறான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். ஆனால் யாரை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறான்? பிலிப்பை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கான். வேத வசனம் கொலோசியர்ல என்ன சொல்லுகிறது? தலையாகிய கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாவியான ஸ்திரீ, லூக்கா 7ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில வாசிக்கிறோம். ஒரு பாவியான ஸ்திரீ அங்கு வருகிறாள். சீமோன் என்கிற வீட்டிலே ஒரு விருந்துக்கு இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு வருகிறாள். அவருக்கு முன்பாக வருகிறதுக்கு அவள் கூச்சப்படுகிறாள், வெட்கப்படுகிறாள். அவருக்கு பின்பாக வந்து அவருடைய பாதங்களை பற்றி பிடித்துக் கொள்கிறாள். அல்லேலூயா சொல்லுவோமா? தலையாகிய கிறிஸ்துவை நீ பற்றி பிடித்துக் கொள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அற்புதங்கள், அந்த சீமோன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பற்றி பிடித்துக் கொண்டான். அந்த அநேக நேரத்தில் நாம் இப்பொழுது அற்புதங்களையும் அடையாளங்களையும் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அதை கண்டு அநேகர் அங்க பின் போகிறாங்க. Everything is possible in this world. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகம் எப்படி சொல்லுது? அந்த ஊழியக்காரன் என்ன சொல்லுது? இப்படி ஒரு ஃபேக் ஒரு வீடியோ எடுத்து போடு என்று சொல்லுது. அதை அவன் நம்பி விடுகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்துவாகிய இந்த தலையை பற்றி பிடிப்பதற்கு பதிலாக இந்த உலகத்தின் the technology of the world, இந்த உலகத்தின் பொய்யை அவன் பற்றி பிடித்துக் கொள்கிறான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவை, தலையாகிய கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொண்டு 35 ஆண்டுகளாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. எங்களிடத்தில் ஒரு குறைவும் இல்லை. Just you think it is there tomorrow. அல்லேலூயா சொல்லுவோமா? நினைக்க கூட நான் பயப்படுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு நாள் ஆரஞ்சு சாப்பிடணும்னு நினைச்சிட்டு தான் இருக்கேன். யாரோ ஒரு சிஸ்டர் வந்து நிறைய ஆரஞ்சு வந்து வீட்டுல கொடுத்துட்டு போறாங்க. I am afraid of even thinking. நினைக்க கூட பயம். தலையாகிய கிறிஸ்துவை நான் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டு போன கிறிஸ்துவினிடத்தில் எனக்கு பங்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது தீத்துவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தண்ணீர்லாம், குடி தண்ணீர்லாம் குறைஞ்சிட்டே வருது. இந்த பாத்தீங்களா, போர் பெசன்ட் நகர்ல போர் இஸ் ஃபெயிலிங். they have to put another bore. மழைக்கு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மழையை ஆண்டவர் தான் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தீத்து 1:19.
நான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை ஒன்றாய் பற்றி பள்ளி கொடுத்துக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லா வாக்குத்தத்தத்தையும் நீங்க உறுதியா பற்றி கொடுக்காதீங்க. நல்லா கவனிங்க பெரியம்மா. இந்த நம்முடைய ஜனங்கள்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்ன, யார் எந்த வாக்குத்தத்தை கொடுத்தாலும் அதை எழுதி வச்சுப்பாங்க. இங்கு எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட, எனக்கு போதிக்கப்பட்ட, அல்லேலூயா சொல்லுவோமா, நான் உணர்த்தப்பட்ட, அல்லேலூயா அல்லேலூயா, அந்த வசனத்தை நான் உறுதியாய் பற்றிக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த மனசுல வச்சுக்கோங்க பிரியமானவர்களே. இன்றைக்கு நான் ஒரு வாக்குத்தத்தம் இந்த இடத்துல சொல்றேன்னா எல்லாத்துக்கும் அந்த வாக்குத்தத்தம் பொருந்தாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் ஒரு சிலருடைய இருதயத்திலே மாத்திரம் அது பதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் பார்க்கிறேன், நீங்க எத்தனையோ பேர் வரீங்க. அன்னைக்கெல்லாம் 150 பேர் அன்னைக்கு வந்திருந்தீங்க. சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வசனங்களை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற ஓர் 2 குடும்பத்தை நான் அறிவேன். பேர் சொல்லி கூப்பிடட்டுமா? எந்திரிக்க சொல்லட்டுமா? உங்களை குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி என்ற அந்த வசனத்தை நான் போதித்தேன். ஏனென்றால் நான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம், அல்லேலூயா சொல்லுவோமா, அதை நான் பிரசங்கித்த பொழுது அங்கு இங்கு ஒரு சகோதரியும் ஒரு குடும்பமும் அந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதை பிடித்துக் கொண்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் அப்படி பிடிக்கிறீங்க? எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீங்க பிடிச்சுக்கலாம்னு பாக்குறீங்க. தப்பு பிரியமானவர்களே. எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வசனம் தீத்து 1:9 பவுல் தீத்துக்கு எழுதும் பொழுது சொல்கிறார், உனக்கு போதிக்கப்பட்ட, உனக்கு உணர்த்தப்பட்ட, உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட, நீ நம்புகிற அந்த வசனத்தை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் பிரியமா. ஆதியாகமம் நீங்க வேதத்தை திறந்து வாசித்து பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த ஜீவ வசனத்தை நான் பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கணுமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு உணர்த்தப்பட்ட, எனக்கு வெளிப்படுத்த அந்த வசனத்தை நான் உறுதியாய் பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கணுமா? அல்லேலூயா அல்லேலூயா. அதற்குத்தான் அந்த வசனம் கொடுக்கப்படுகிறது. இது வீணான காரியத்திற்கு வசனங்கள் எழுதப்படலையே. அந்த வசனத்தை நான் உறுதியாய் பிடித்துக் கொண்டு சுடர்களை போல நான் பிரகாசிக்கணுமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் வேதத்தை நீங்க திறந்து வாசிச்சு பாருங்க. தாவீதினுடைய அனுபவம், இந்த வசனத்தை தன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டான். நான் தேவனுக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் பிடித்து வைத்திருக்கிறேன். 119ஆம் சங்கீதம் 11வது வசனம். அப்போ அந்த வசனத்தை நான் என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி. வேத வசனம் சொல்கிறது 37 சங்கீதம் 31 தேவன் அருளிய வேதம் என் இருதயத்தில் நான் பிடித்து வைத்திருக்கிறபடியினால் என் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. எனக்கு அன்புக்குரியவர்களே, யாக்கோபு அவனுடைய அம்மா பேச்சை கேட்டுட்டு அவன் லாபான் வீட்டுக்கு புறப்பட்டு போறான். அவன் தானாக போடல, அவனுக்கு வெளிப்படல. அம்மா சொன்னாங்க, அம்மா சொன்னது கேள்வி அப்படியே நம்பிக்கிட்டு போறான். சாயங்காலம் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல ஒரு கல்லையை தலையணையாக வைத்துக் கொண்டு அவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு வசனத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் திரும்ப வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் ஒரு தடவை தான் அவனோடு பேசினார். அந்த வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டான். அல்லேலூயா அல்லேலூயா
போகும் இடமெல்லாம் உன்னை காத்து. கர்த்தர் அவனை காத்துக் கொண்டாரா? வெயில், குளிர், பனி எல்லாவற்றிலும் அவனுடைய சம்பளம் 10 தடவை மாற்றப்பட்டது. ஆனாலும் வெறும் கையாய் போனான். 2 பரிவாரங்களோடு கூட திரும்பி வரான். அவனை காத்தார், அவனை பாதுகாத்தார், அவனை ஆசீர்வதித்தார். 2 பரிவாரங்களோடு கூட திரும்பி வருகிறான். எனக்கு அன்புக்குரியவர்களே, 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அதை அவன் உறுதியாய் பிடித்துக் கொண்டதை, அவன் சகோதரன் வருகிறான் என்று கேள்விப்பட்டு அவனுக்கு பயந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே, நீர் நான் போகும் இடமெல்லாம் என்னை காத்து திரும்ப இந்த தேசத்துக்கு நான் நன்மையை காணும்படி கொண்டு வருவேன் என்று சொன்னீரே. Thou hast said, O Lord. Thou hast said, O Lord. அதுக்கு தான் அந்த வசனத்தை பிடித்துக் கொள்றோம் பிரியமானவர்களே. அது எனக்கு உணர்த்தப்பட்ட வசனம். ஒரு காலத்துல ஒரு 30ஆம் தேதி 31ஆம் தேதி டிசம்பர் மாசம் ஒரு சின்ன ஆலயத்துல நியூ இயர் ஆராதனையில அந்த காலை 4 மணிக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் அந்த ஆலயத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்று சொல்லி நான் அவர்கிட்ட அந்த சபை மக்களுக்கு நான் அதை சொன்னேன். அப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் என்னை இடைப்பட்டார். இவர்களுக்கு மாத்திரமல்ல, உனக்கு லைஃப் டைம் ப்ராபசி. அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னுடைய வாழ்நாள் முழுவதற்கும் நான் கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. When I had a massive heart attack, when she had a massive heart attack, the same word was holding us. எங்களை அப்படியே தாங்கி பிடித்ததல்லவா, காத்துக் கொண்டதல்லவா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த ஐசியூ யூனிட்ல என் ஆண்டவர் இவ்வளவு அருகாமையில வந்து நின்றாரு. நான் எங்கேயும் போல, நான் இங்கேதான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கிறேன். 3.5 மணி நேரம் I was having the heart attack. He was with me. கிராமத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த எனக்கு 3.5 மணிக்கு தாண்டிதான் ஆஸ்பத்திரிக்கு நான் வந்தேன். அதுவரைக்கும் என்னை தாங்கி பிடித்துக் கொண்டார், என்னோடு கூட இருந்தாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று என்னை நம்ப பண்ணின 119ஆம் சங்கீதம் 49வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கு வேதம் சொல்லுகிறது, நீர் நம்ப பண்ணின அந்த வசனத்தை அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் ஆறுதல். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் பிடித்துக் கொண்ட அந்த வசனத்தை நான் உறுதியாய் பிடித்துக் கொண்டிருப்பேன் என்றால் அதுதான் என் சிறுமையிலே ஆறுதல். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்குத்தான் இந்த வசனம், அதற்குத்தான் ஆவியானவர் அந்த வசனத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் வெளிப்படுத்தலட்னா, வசனத்தை வெளிச்சம் காட்டி காண்பிக்கலட்னா, அந்த வாக்குத்தத்தை நீங்க மார்போடு அணைச்சாலும் பிரயோஜனம். Unless it is a revealed word of God. கர்த்தர் உனக்கென்று அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால், நீர் நம்ப பண்ணின வார்த்தை என்னை நினைத்தருளும். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னை நம்ப பண்ணின அந்த வசனம் அடியேனுக்காக நினைத்தருள்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? Don't grab all the, நம்ம கோயில் எல்லாம் கொடுப்பாங்க என்ன, ஒரு வாக்குத்தத்த அட்டை இல்ல, எடுங்க, நல்லதுதான். ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கு கொடுக்கப்படுகிறது. நான் அது தப்புன்னு சொல்லல, ரைட்னு சொல்லல. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை எடுக்கிறீங்களே, அதுல வெளிச்சம் போட்டு அது உணவு இருதயத்துக்குள்ளே போகுதா? இது நல்ல இல்ல. இன்னொன்னு போய் எடுத்துட்டு வரும். இல்ல அடுத்த சர்வீஸ்ல போய் இன்னொன்னு எடுத்து, எங்க போய்கிட்டு இருக்கோம் சார், எங்க போயிட்டு இருக்கோம் சார், எங்க போய் கிழிச்சு பார்க்க எல்லாத்தையும் மாற்றணும் தான் என் தொண்டைக்குள்ளேயே நான் கத்திக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா இங்க 20 பேருக்கு முன்னாடி பேசுற சத்தமா இது? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே பேச வேண்டிய சத்தம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்னும் நீங்க ஏன் கர்த்தருடைய வசனத்தை நீங்க புரிந்து கொள்ளல? இன்னும் ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே மாறுதல் காணப்படல? 3வது உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 4:14 வாசிப்போம்.
இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு மனைவி பேசினா தெரியல, நான் அது ரெக்கார்ட் பண்ணும்போது நான் அது கேட்கல. நீங்க பண்ணின பொருத்தனைகளை நீங்க என்ன பண்ணணுமா? பேசினாலா பேசலையா? எழுதி வச்சிருக்கீங்களோ? பொருத்தனைகளை செலுத்தும்படி நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க பண்ணின அறிக்கையை முடிய பரியந்தம் நீங்க பற்றிக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் என்கிற ஒரு வாலிபன் சவுலா இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பிடித்தார். அப்போஸ்தலர் 9:16 என் நாமத்து நிமித்தம் நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நானே உனக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் அவனிடத்தில் அழைத்ததின் நோக்கத்தை சொல்லுகிறார். அவன் அறிக்கை செய்கிறான். என்ன செய்கிறான்? பிலிப்பியர் 1 வாசி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து 21வது வசனம் நினைக்கிறேன், கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா சொல்லுவோம். அவனுடைய அறிக்கை என்ன? கிறிஸ்துதான் என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எனக்கு அன்புக்குரிய எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நானே காண்பிப்பேன் என்று சொன்னாரே. அவன் ரோமருக்கு எழுதின நிருபம் 8:36 வசனத்திலே என் நேரமும் நாங்கள் கொல்லப்படுகிறோம். வாசிங்க 8:36. இல்ல 8:36. அது 35. அது 35. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடி. அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பாருங்க, அவன் தன் அறிக்கையை சொல்லுகிறான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும்? அவர் பவுலடியாருடைய வாழ்க்கையினுடைய அறிக்கை. ஆண்டவர் நான் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நானே உனக்கு காண்பிப்பேன் என்று அழைத்தாரே. அவன் அறிக்கை செய்கிறான், கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் எந்நேரம் கொல்லப்பட்டாலும், நான் அடிக்கப்பட்டாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன யாரும் என்ன பிரிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர். அல்லேலூயா. இப்ப அப்போஸ்தலர் 20 21-24 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அங்கு வேதம் சொல்லுகிறது, அவன் பட்டணம் தோறும் போகும் பொழுது அவனுக்கு உபத்திரவமும் பாடுகளும் என்றுதான் அவனுக்கு தரிசனம் கிடைக்குமா. நல்ல கவனிங்க பிரியமா. அவனுடைய அறிக்கையை கர்த்தர் சோதிக்கிறார். அவன் அறிக்கை செய்ததை கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். அவன் பட்டணம் தோறும் அவன் போகும் பொழுது அவனுக்கு உபத்திரவம் தான். 24 வாசிங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். என் தேகம் என்னை விட்டு விரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பொல்லாத அவிசுவாசம் உள்ள அந்த பொல்லாத இருதயத்தை கொடுக்கிற அந்த உலகத்தில் தான் அவன் பவுலும் வாழ்ந்தான். அல்லேலூயா சொல்லுவோம். நாம் இந்த எபிரேயர் 3:12-13 வாஸ்தவம் இல்லையா? அந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்தை கொடுக்கிறது, பாவ வஞ்சனையை கொடுக்கிற அந்த உலகத்தில் தான் பவுலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவர் சொல்லி முடிக்கிறது என்ன? நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை குறித்து நான் விரிவாக ஒரு நாள் பேசினேன். யூதா 3ஆம் வசனத்தை வைத்து நான் பேசினேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, ரட்சிப்பை குறித்து நான் உங்களோடு கூட எழுதுவது மேன்மை என்றுதான் நினைத்தேன். ஆனாலும் யூதா சொல்லுகிறார், உனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்தை நீ தைரியமாய் நீ போராடி காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பொல்லாத உலகத்துல உன்னை அவிசுவாசப்படுத்துகிற இந்த பொல்லாத உலகத்துல நான் போராடி தைரியமாய் போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்ளணுமா?
வேற எதையும் காத்துக்கொள்ளுங்க. உங்க ரட்சிப்பையும் உங்க விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுங்க. அப்போ இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை குடிப்போம், எதை புசிப்போம், எதை உடுத்துவோம் என்று கவலைப்பட, இவைகள் எல்லாம் உங்களுக்கு அவசியம் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். He knows. பிள்ளை படிச்சு வரும்பொழுது அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இந்த 3 பிள்ளைங்களை யாரும் கூட்டு வந்திருக்காரு? யாரு? அதுங்க பேத்தி. இந்த 3 வளர்ந்தவன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நகை போடணும். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆகையினால்தான் பொட்டு வச்சிருந்தாலும் இங்க ஆண்டவரை வந்து பார்க்க வந்திருக்காங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பேதுருவும் ஒரு அறிக்கை செய்தான். 22 லூக்கா 22, 23, 24 ஆண்டவர்கிட்ட சொல்றான். அப்ப ஆண்டவர் கூட சொல்றாரு, சாத்தான் உன்னை கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல உன்னை புடக்க என்னிடத்தில் உத்தரவு கேட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டுதல் செய்தேன். அல்லேலூயா சொல்லுவோம். God sees your faith is so precious at the sight. உன்னுடைய விசுவாசம் தான் it's so precious to God. கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல புடைக்க வேண்டிக் கொண்டான். நான் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக ஆவியானவர் உனக்காக தான் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நீ அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அப்போ அவன் பேதுரு சொல்றான், நான் காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் அப்படின்னு தான் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணான். ஆனா அந்த அறிக்கையை பல்ட்டி அடிச்சானா இல்லையா? தோமாவை பாருங்க, 11ஆம் அதிகாரம் யோவான் 16வது வசனத்துல ஆண்டவர் அந்த சீஷர்களிடத்துல அந்த தோமா சொல்றான், நாம் ஆண்டவரோடு மரிக்க அவரோடு கூட நாமும் போவோம் வாருங்கள் என்று சொல்றான். அவனுடைய அறிக்கையை பாருங்க, ஆண்டவரோடு கூட நான் என்ன பண்ணணுமா, மரிக்க நம்ம எல்லாரும் போகணும். பட் அவனுடைய ஃபெய்த்ல கொஞ்சம் there was a dip in his faith இல்ல. அப்ப ஆண்டவர் உயிரோடு வந்து நிக்கிறாரு, அவனை பார்க்கல. ஆனாலும் அவன் சொல்றான், நான் அவருடைய கண்களால் அவருடைய காயங்களை பார்த்தாதான் நான் விசுவாசிப்பேன். there was a dip. ஆனாலும் அவனுடைய அறிக்கை என்ன, அவரோடு கூட மரிக்க ஆண்டவர் அவனை இந்தியாவுக்கு அனுப்பினாரு. எத்தனையோ நாட்கள் அவர் ஊழியம் செய்தாராம். நான் அந்த நாட்களிலே கேள்விப்பட்ட ஒரு காரியம், நான் அது என் மனசுல இன்னும் அவர் திருவள்ளூர் வீட்டுல தங்கி இருந்தாராம். எவ்வளவு உண்மை எவ்வளவு இதுன்னு தெரியாது. ஆனால் மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் அவருடைய வீட்டிலே தங்கி தன்னை பாதுகாத்துக் கொண்டார். யாரும் அந்த திருவள்ளுவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி இவனை கொல்ல மாட்டாங்க என்று சொல்லி திருவள்ளுவர் வீட்டிலே அடைக்கலமாய் மயிலாப்பூர்ல, அதனால்தான் இந்த மயிலாப்பூர் திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல தான் இருந்தார். அவங்க திருவள்ளுவர் சிலை அங்க இருக்கும், மயிலாப்பூர்ல தான் அவர் இருந்தார். அப்போ எப்படியோ அவரை கண்டுபிடித்து விட்டு இயேசுவினுடைய சுவிசேஷத்தை இந்த திருவள்ளுவருக்கு சொல்லியிருக்கிறார். அவருடைய திருக்குறள்ல இயேசுவை குறித்து அநேக சொல்லப்படல, ஆனால் 5 காயங்களை மாத்திரம் அவர் குறித்து எழுதியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்படி என்றால் அந்த தோமா அந்த திருவள்ளுவருக்கு இயேசுவை குறித்து சொல்லி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அது வெளிப்படையாய் அவர் திருக்குறள்ல எழுதல. ஆனால் ஒரு இடத்துல மாத்திரம் 5 யாருக்கும் தெரியாதோ 5 காயங்களை ஏற்பட்டவர் என்று அவர் இயேசுவை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அந்த திருக்குறள் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அப்பொழுது அவருடைய வீட்டிலே கண்டுபிடித்துட்டாங்க. அவரை துரத்தி அருவாளால் வெட்டுனாங்க. நல்லா கவனிங்க, மயிலாப்பூர் எங்க இருக்கு, சென்ட் தாமஸ் மவுண்ட் எங்க இருக்கு, அது வரைக்கும் ஓட விரட்டி அவரை அடித்தார்கள். ஆண்டவர் கொல்கத்தா மலைக்கு போகிற வரைக்கும் தான் அவருடைய ரத்தம் சிந்தினது. இங்கு மயிலாப்பூர்ல இருந்து மவுண்ட் வரைக்கும் அவருடைய ரத்தம் சிந்திக் கொண்டே ஓடினார். அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய அறிக்கை, நாம் அவரோடு கூட மரிப்போம் வாருங்கள் என்று அழைத்த அதே அழைப்பின்படி அவர் மரித்தார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. எனக்கு அன்புக்குரியவர்களே,
நாம் ஏதாவது ஒரு அறிக்கை செய்திருப்போம் என்றால் யோசித்து பாருங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்து யோசித்து பாருங்க. ஏதாவது ஒரு பொருத்தனை செய்திருப்பீர்கள் என்றால், நீங்க வாலிப வயதிலே செய்த பொருத்தனை பற்றி நான் சொல்லல. ஏன்னா அது திருமணத்திற்கு அப்புறம், அந்த திருமணத்துக்கு அப்புறம் கணவன் அதை வீட்டோ பண்ணிடலான்னு பைபிள் சொல்லுது. அதனால நீங்க வாலிப வயசுல செய்த அந்த பொருத்தனைகள் அறிக்கைகள் அல்ல, அதற்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு அறிக்கை செய்திருப்பீங்கன்னா, இஃப் யூ மேக் a vow made on entering, அதான் இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது. நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி vow, if you have made a vow, அந்த நாட்களிலே பண்ணினீங்கன்னா அதை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தரை ஞாபகப்படுத்துவார், ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார், அதன்படி நீங்க செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசியாய் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21-22 வாசிப்போம். நல்ல கவனிங்க இந்த வசனத்தை, எல்லாரும் அதை உற்று பாருங்க. எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றிக் கொள்ளுங்கள். அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, பொல்லாங்கானதை விட்டு, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு. அப்ப இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. The modern days, the young children, even young mothers, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்துதான் நலமானதை பிடிக்கணும். அதனால கேள்வி கேட்பாங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? கேள்வியா கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அதை அவங்க சோதிச்சு பாக்குறாங்களாம். ஆனா அடுத்த வருஷம் அழகா the word is so complete and beautiful. பொல்லாங்காய் தோன்றுகிறதை நீ சோதித்து பார்க்கணும்னு சொல்லல. நீங்க பொல்லாங்காய் இருக்கிறத தான் நம்ம பிள்ளைகிட்ட சொல்றோம், நீ அதை செய்யாதன்னு. ஆனா அவங்க அதை சோதித்து பார்த்து செய்யணும்னு நினைக்கிறாங்க. That is the problem. That is the generation gap. ஆனா பைபிள் தான் ரொம்ப அழகா சொல்லுது பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க. ரைட், யூ ஹேவ் த லிபர்ட்டி டு டெஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ். அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க, பரவாயில்ல, எல்லாவற்றையும் சோதித்து வாங்க. ஆனால் பொல்லாங்காய் தோன்றுகிற, பொல்லாங்கு என்று நிரூபிக்கப்பட்டவைகளை மாத்திரம் இல்ல, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எதை பற்றி பிடித்துக் கொள்ளணும், எதை விட்டு விலகணும், இது ரொம்ப தெரியணும் பிரியமான. ஏனென்றால் இந்த பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட உலக, நம்ம பல்லவத்துல இன்னும் போகல. பல்லவத்துலதான் பொல்லாங்கு ஒண்ணும் இருக்காது. நல்லா கவனிங்க. அங்க நீங்க எது செய்தாலும் ஆண்டவர் நல்லதுதான் செய்வீங்க. அங்க பொல்லாங்கு வரவே வராது, என்டரே பண்ண முடியாது. ஆனா அந்த பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட உலகத்திலே பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகணும், நலமானதை நான் பற்றி பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்ளுதல். அல்லேலூயா சொல்லுவோமா? என் ஆண்டவர்ட்ட எல்லாம் என்னமா இருக்கும்? நலமானது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாய்த்தான் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எது நலமானது, எது பொல்லாங்காய் தோன்றுகிறது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 1 கொரிந்தியர் 6:12, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க அடிமைப்பட்டுருவீங்கன்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க என்ன பண்ணாதீங்க, பக்கத்துல போகாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லுது ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு. 10:23, 1 கொரிந்தியர், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம், எல்லாம் எனக்கு தகுதியாயிராது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. அல்லேலூயா சொல்லுவோமா? துபாய் தேசத்திலிருந்து ஒரு பாஸ்டரும் அவருடைய மனைவியும் 2 பிள்ளைகளும் எங்க வீட்டுல 3 நாள் வந்து தங்கி இருந்தாங்க. போன வாரத்துல 3 நாட்கள் வந்து தங்கி இருந்தாங்க.
அப்போ ஏதோ ஒரு பேச்சு வந்துச்சு, இந்த சன் ஆஃப் காட பத்தி பேச்சு வந்துச்சு. அப்போ சன் ஆஃப் காட் நான் சினிமா தியேட்டர்ல போய் பார்க்கல அங்கிள், நாங்க இந்த டிவிடியை போட்டு நாங்க 3 பேரும் வீட்டுல உட்கார்ந்து பார்த்தோம் அப்படி என்று சொன்னாங்க. அப்போ இந்த வசனத்தை நான் சொன்னேன், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாயிராது, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. அந்த சிஸ்டர்ட்ட நான் கேட்டேன், அந்த பாஸ்டர் இல்லையா அன்னைக்கு, பாஸ்டர் மனைவியும் 2 பிள்ளைகளும் போட்டு பார்த்திருக்காங்க. அப்ப அந்த பாஸ்டர் அம்மாட்ட கேட்டேன், அந்த சினிமா பாத்தீங்கல்ல டிவிடில, நீ தியேட்டர்ல போய் பார்க்கல, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தான் பார்த்திருப்பீங்க. அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பார்த்த அந்த சன் ஆஃப் காட் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது பக்தி விருத்தி உண்டாயிச்சா? ஒண்ணுமே பேசல. அவங்க யோசிச்சு பாக்கலாங்களாம், ஏதோ ஒரு பக்தி விருத்திக்கு உண்டான ஒரு சீன் அதுல பார்த்தோமா அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்க. ஒண்ணுமே பார்க்கல. அப்புறம் ஏன் இந்த 2 மணி நேரம் செலவு பண்ணீங்க சிஸ்டர்? பைபிள் இருக்கலாம், பக்தி விருத்தி உண்டாக்கி இருக்குமே. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1 சொல்லுது, நான் அந்நிய பாஷையில உங்களை காட்டிலும் அதிகமாய் பேசுகிறேன், அது எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த 2 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசிட்டு இருந்தா பக்தி விருத்தி உண்டாக்கி இருக்குமே. பக்தி விருத்தி உண்டாக்காத அதை போய் ஏன் பார்த்தீங்க? முழங்கால்